ஹாய் பிரெண்டஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நீங்க இப்பதான் நம்ம நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இவங்க பேரு தமிழ் செல்வி. இவங்களுக்கு வயசு வந்து பாத்தீங்கன்னா இப்ப 27 வயசு ஆகுது. இவங்களுக்கு 22 வயசுல கல்யாணமும் பண்ணாங்க. இப்போ ஒரு 3 வருஷமா பாத்தீங்கன்னா குழந்தையே இல்ல. வாட்டி கொஞ்சம் தள்ளி போய் அபார்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு குழந்தை இல்லாம தான் வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க. இவங்க கணவர் பேர் பாத்தீங்கன்னா கார்த்திகேயன். 2 பேர்த்துக்குமே அரேஞ்ச் மேரேஜர் தான். ஏன்னா, இவங்க 2 பேரும் அவங்க அம்மா, அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சவங்க தான். அப்படி இருக்கிறப்ப, நம்ம கார்த்திகேயனுக்கு ஒரு தனியார் கம்பெனில ஒரு நல்ல வேலை வாய்ப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா, அவருக்கு போதுமானங்கிற அளவுக்கு வருமானங்கள் வருது. இதனால எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா இவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்குது. இருந்தாலும் காசு பணம் இருந்து என்னத்துக்கு பிரயோஜனம்? ஆனா, ஒரு 3 வருஷமா குழந்தை இல்லாம ரொம்பவே தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதனாலேயே எந்த ஒரு ஃபெங்கஷனுக்கும் எங்கேயுமே போக மாட்டாங்க. இப்போதைக்கு நம்ம கார்த்திகேயன பொறுத்தவரைக்கும் குழந்தை இல்லன்னா என்ன? நம்ம வாழ்க்கைய நம்ம சந்தோஷமா என்ஜாய் பண்ணி வாழுவோம். அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கார்த்திகேயன் தமிழ் செல்விக்கு எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாரு. அந்த கவலையே இல்லாத அளவுக்கு, அன்பு, பாசம், காதல்னு சொல்லிட்டு, ரொம்பவே அக்கறையா தன்னுடைய மனைவிய பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நல்லா இவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கிறப்ப, திடீர்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் செல்வியோட பிரண்ட் ரூபான்னு ஒருத்தவங்க இவங்களுடைய வீட்டுக்கு வராங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தானே நம்ம வாழ்க்கை மாறப்போகுதுன்னு தெரியாம, நம்ம தமிழ் செல்வி அம்ப ரூபாவ வந்து அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. அவங்களுடைய சூழ்நிலை எப்படின்னா, தன்னுடைய கணவர் தினமும் அடிச்சு சித்திரவதை பண்றாரு. கல்யாணம் பண்ணி 1 வருஷம் தான் ஆகுது. அதுக்காட்டி விவாகரத்தும் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு அவளுக்குன்னு சொல்லிட்டு ஆள் இல்ல. வேற யாரை போய் பார்க்கறதுன்னு தெரியாம தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டான்னு சொல்லி, நம்ம தமிழ் செல்வி வந்து கார்த்திகேயன்ட்ட இப்போதைக்கு ஒரு மாசத்துக்கு அவள் இங்க தங்குறதுக்கு கொஞ்சம் பெர்மிஷன் குடுங்களேன். ஏன்னா, அவளுக்குன்னு சொல்லிட்டு யாருமே இல்ல என்ன விட்டுட்டா. நானும் அவளுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்ட் தான். அவ என்னோட ரொம்பவே ஸ்கூல் ஃப்ரெண்ட். சொல்லப்போனா அவங்க என்னோட சொந்தக்கார பொண்ணும் கூட தான். இப்போதைக்கு அவ ஆதரவு இல்லாம நிக்கிறா. கொஞ்சம் ப்ளீஸ் இரக்கப்படுங்களேன். ரொம்ப கல் நெஞ்சக்காரங்களா இருக்காதீங்க. அவளுக்காக சரி எனக்காக ப்ளீஸ் கொஞ்சம் கெஞ்சி கேட்கிறேன். அப்படின்னு சொல்லி ரொம்பவே கெஞ்சி, நம்ம தமிழ் செல்வி கேட்கறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, அவரும் நீ வந்து இப்ப கெஞ்சி கேட்கிறம்மா, நாளைக்கு வந்து ஊர்ல 4 பேர் 4 விதமா சொல்ல மாட்டாங்களா? ஒரு பொண்ண கொண்டு வந்து வீட்ல வச்சிருக்கிறியே, நாளைக்கு ஏதாச்சும் ஒரு கெட்ட பேர் வந்துட்டா என்ன பண்ணுவ? எனக்கு ரொம்பவே மான மரியாத. எல்லாமே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டத்துல இவங்களும் பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ் செல்வி ரொம்ப நயந்து அவர்ட்ட எப்படியோ போய் பேசி, கேசி தன்னுடைய பிரெண்ட் ரூபாவ அங்கேயே தங்கவும் வச்சுருவாங்க. தன்னுடைய கார்த்திகேயன் பாத்தீங்கன்னா, எனக்காக ஒத்துக்கோங்க. அவ ஒரு ஏதோ வீட்ல ஒரு மூலையில இருந்துட்டு போறா அப்படின்னு சொல்லி எப்படியோ ஒத்துக்கவும் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரூபா வந்து தாமரை கிட்ட ரொம்ப நெறைய விஷயங்கள் பேசி, அவங்க குடும்ப சூழ்நிலை எல்லாம் எடுத்து சொல்றாங்க. சோ, அப்பதான் நம்ம தமிழ் செல்வியும் பாத்தீங்கன்னா, "சரி விடு அவன. இதுக்கப்புறம் நீனு மறந்துரு. இதுக்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கையில நீ படிச்சதுக்கு வசரம் வேற ஏதாச்சும் ஒரு வேலைய பாரு." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் செல்வி சொல்லுவாங்க. உடனே ரூபாவும், "எனக்கு இப்ப இத கொஞ்சம் மறக்கறதுக்கு டைம் வேணும். அதனால அதுக்கப்புறம் நான் மறந்துட்டேன்னா, எப்படியோ ஒரு வேலைக்கு போய் ஜாயின் பண்ணி என்னுடைய வேலைய பார்க்க ஆரம்பிச்சுருவேன்." அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம தமிழ் செல்வியும் பாத்தீங்கன்னா, சமையல் எல்லாம் முடிச்ச பிறகு நம்ம ரூபாவுக்கு சாப்பாடும் போடுறாங்க. ஒரு கட்டத்துல தன்னுடைய கணவருக்கும் கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் போட்டு பேக் பண்ணி ரெடியா வச்சிருப்பாங்க. அவர் முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே கிடையாது. ஏன்னா, நம்மளுடைய பிரைவசி இனிமேல் காணாம போகுது. ஏன்னா, இப்போ யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டாங்க. தன்னுடைய மனைவியோட ரொம்பவே சந்தோஷமா இருக்க முடியாத சூழ்நிலையும் இருக்குது. இதனால அவரும் பாத்தீங்கன்னா, ரொம்ப கடுப்பாகவே சாப்பிட்டுட்டு, அவரும் பாத்தீங்கன்னா, வேலைக்கு கிளம்பி போக ஆரம்பிச்சுட்டாரு. இருந்தாலும் நம்ம ரூபாவ பொறுத்தவரைக்கும், "சரி உங்க 2 பேர்த்துக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருந்தா என்கிட்ட சொல்லிருங்க. நான் கிளம்பிடுறேன். நான் எங்கிட்டோ போயி ஏதோ ஒரு வழிய பாத்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே தமிழ் செல்வியும் பாத்தீங்கன்னா, "சரி அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அவர் ஏதோ வொர்க் டென்ஷன்ல அப்படி போவாரு." அப்படின்னு சொல்லி மழி பெறுவாங்க. அன்னைக்கு நைட் பாத்தீங்கன்னா, எப்பொழுதும் வழக்கம் போல, நம்ம தமிழ் செல்வி, நம்ம கார்த்திகேயனுக்கு ரெடியாகி, எப்பொழுதுமே அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சமைச்சு முடிச்சுட்டு, நம்ம கார்த்திகேயனும் வந்து சாப்பிட்டுட்டு, ரொம்ப நேரம் உட்கார்ந்து பேசிட்டு, அவங்களுடைய ரொம்ப சந்தோஷமான முறைய ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சு, சந்தோஷமா வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து, இந்த பொண்ணு புதுசா வந்ததுனால, கார்த்திகேயனுடைய சந்தோஷம் மத்தபடி எல்லாத்தையுமே இழக்கிற ஸ்டேஜ்க்கு போயிட்டாரு. ஏன்னா, ஒருத்தர் வீட்டுக்கு வரவும், இவங்களுடைய இல்லற வாழ்க்கையில கொஞ்சம் சங்கட்டங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. எப்பொழுதுமே நம்ம கார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் செல்வி இருக்கிற சமையலறை மத்தபடி பார்த்தீங்கன்னா, ஹால் எல்லா இடத்துலயும் இவங்க இருந்தாங்கன்னா, எப்பொழுதுமே அவங்கள கட்டிப்பிடிச்சு தான் பேசுவாங்க. அப்படி இருக்கிறப்ப, இப்ப அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடையாது.
ஏன்னா வீட்ல 3வது நபரா ஒருத்தர் வந்திருக்கவும். ஒருத்தர் அவருக்கு ரொம்பவே சங்கட்டமா இருக்குது. அப்பதானே அவரும் சொல்றாரு, "நீ தயவு செஞ்சு ரூபாவ என்கிட்டயாச்சும் அனுப்பி வச்சுரு. எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. உன்னோட பேசுறதுல, பழகுறதுல எல்லாம் ரொம்பவே எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு." அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே தமிழ் செல்வியும், "என்னங்க நீங்க எப்படியெல்லாம் பேசுறீங்க? அவ எப்படி அங்கிட்டு அவ வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கா. அதனால நம்மளுக்கு என்ன, நம்ம ஜாலியா இருக்கலாம்." அப்படின்னு சொல்லி அவங்களும் பேசுவாங்க. "எனக்கே எனக்கே உன்னோட ரொம்பவே சந்தோஷமா இருக்கணும்னு ஆசை தான். அதனால தான் என்னுடைய அப்பா, அம்மா அவங்க 2 பேரும் தான் நம்மள தனி குடுத்தனம் வச்சுட்டாங்க. சின்ன சிரிச்சங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அதுல நம்ம தலையிட்ற கூடாதுன்னு தான் அவங்க 2 பேரும் தனியா இருந்துகிட்டு, நம்மள தனியா ஒரு வீட்டுக்கு அனுப்புனாங்க. அப்படி இருக்கிறப்ப, நீ ஒரு நபர கூட்டிட்டு வந்துட்டு, இப்படி என்னுடைய சந்தோஷங்கள் எல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்காக ஒரு கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தமிழ் செல்வியும். ஒரே தான் இவரும் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு அமைதியா போயிருவாரு. அன்னைக்கு நைட் பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல நம்ம தமிழ் செல்வி அவங்களோட அறைக்கு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா, தன்னுடைய பிரண்ட் கிட்ட எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணி பேசிட்டு, தன்னுடைய அறைக்கு போறப்ப மணி 12 மணி ஆயிடுச்சு. இதனால கார்த்திகேயன் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. எப்பொழுதுமே எனக்காக நீ வெயிட் பண்ணுவ. இன்னைக்கு நான் உனக்காக வெயிட் பண்ற மாரி ஆயிடுச்சு. நான் அப்பல இருந்து சொல்றேன், இவளால நம்ம குடும்பத்துல பிரச்சனை வரப்போகுது. தயவு செஞ்சு இவ இருக்கிறதுனால ரொம்ப இக்கட்டான நிலைமையா இருக்குது அப்படின்னு சொல்லி, தன்னுடைய தமிழ் செல்வி கிட்ட சொல்லுவாங்க. "சரி வா, எனக்கு உன்னோட பேசணும். கொஞ்ச நேரம் உன் மடியில படுத்து தூங்கணும்." அப்படின்னு சொல்றப்ப, தமிழ் செல்வி, "இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு பாத்துக்கலாமே." அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே உன்னுடைய ஃப்ரெண்ட் வந்த பிறகு, "எனக்கு உனக்கு டைம் ஒதுக்க நேரம் இல்ல தானே. சரி, விட்டுடு பரவால்ல." அப்படின்னு சொல்லிட்டு அவரு கோவமா படுப்பாரு. உடனே நம்ம தமிழ் செல்வியும் பாத்தீங்கன்னா, "எனக்காக கோவிச்சுக்காதீங்க. எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் டைம் குடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ரொம்பவே ஃப்ரீ ஆயிடலாம்." அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் செல்வியும் பாத்தீங்கன்னா, அவரை சமாதானப்படுத்தி அவங்களோட சந்தோஷமா இருக்க, கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா, அன்னைக்கு காலையில எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப டைமிங் ஆனதுனால, நம்ம ரூபா வந்து அன்னைக்கு எந்திரிச்சு சமையலும் பண்ணி முடிச்சிருப்பாங்க. இதனால நம்ம கார்த்திகேயன் ரூபா சமைச்சதுனால, இவரும் சாப்பிடாம அன்னைக்கு வெறுத்துட்டு போயிருவாரு. ஏன்னா, இவங்க மேல அவருக்கு ரொம்பவே கோவம். அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ் செல்வி பாத்தீங்கன்னா, ரூபாவ சரி விட்டுடு, பரவால்ல. ஏதோ ஒரு அ அவருக்கு ஏதோ சங்கட்டமா இருக்கும் போல. அதனால ஒரு மாரி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி, பேசி எப்படியோ சமாளிச்சுருவாங்க அன்னைக்கு. நைட் பாத்தீங்கன்னா, வழக்கம் போல நம்ம தமிழ் செல்வி சமையலறையில சமைச்சுட்டே இருக்கிறப்ப, நம்ம கார்த்திக் ஐயன் வந்து ரூபா இருக்கிறத மறந்துட்டு, அவர் போய் தன்னுடைய மனைவிய கட்டிப்பிடிச்சு ரொம்பவே கொஞ்சிக்கிட்டு இருக்கிறப்ப, எதிர்பாராத விதமா ரூபா வந்து கதவுக்கு பின்னாடி நின்னு பாத்துருவாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் கொஞ்சி பேசிட்டு இருக்கிறது, மத்தபடி ரொம்ப ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அவங்களுக்கு ஒரே ஃபீலிங் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம தமிழ் செல்வியும் பாத்தீங்கன்னா, ரூபாவ பாத்து, "ஐயோ! உங்களுக்கு 2 பேர்த்துக்கும் நான் வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டேன் போல" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்ல, இல்ல பரவால்ல. எதுவும் ஆகல. இவர் எப்பொழுதுமே இப்படிதான் இருப்பாரு. அவருடைய அன்பை எப்பொழுதுமே எந்த இடத்துலயும் ஓப்பனா பேசி, ஓப்பனா பண்ணிருவாரு" அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ரூபாவும் அவங்களுடைய கணவர நெனச்சு அழுவவும் ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ் செல்வி அவங்களுக்கு ரொம்பவே அட்வைஸ் பண்ணி அவங்கள மறக்க நீனு. ஏன்னா, அப்பதானே உன்னுடைய வாழ்க்கை உனக்கு அடுத்த கட்டமா என்ன பண்றதுன்னு தெரியும்னு சொல்லி அட்வைஸும் பண்ணுவாங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா, நம்ம கார்த்திகேயன் பாத்தீங்கன்னா, நம்ம ரூபாவே ஒரு நாள் நைட்டு ரொம்பவே பயங்கரமா திட்டிக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா நீ வந்ததிலிருந்து எங்க 2 பேர்த்துக்கும் ரொம்பவே இடைவெளி ஏற்பட்டுருச்சு. ஏன்னா நீ இருக்கிறதுனால எங்க 2 பேர்த்துக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு எங்க வீட்ட விட்டு கிளம்பிரு அப்படின்னு சொல்லிருவாரு. இதனால தமிழ் செல்விக்கு ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா, ரூபாட்ட இப்படி சொல்லிட்டாங்க. ரூபா என்ன பண்ணுவாளோ தெரியல. ஒரு கட்டத்துல கோவிச்சுட்டு போயிட்டானா, என்ன பண்றதுன்னு ரொம்பவே தயங்கி, தயங்கி ரூபாட்ட பேசும்போது, "இல்ல பரவால்ல. ஏதோ அவரு டென்ஷன்ல இருப்பாரு போல. அதான் என்ட்ட கத்திட்டாரு." அப்படின்னு சொல்லி அவங்களும் விட்டுடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ் செல்விக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நம்ம ரூபா தான் பாத்தீங்கன்னா, சமையல் வேலைகள் எல்லாமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம கார்த்திகேயனுக்கு தமிழ் செல்வி மேல இருந்த பாசங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்குது. எதனாலன்னு தெரியல. இதனால தமிழ் செல்வி எதனால முன்னால நம்ம மேல பாசம், அன்புன்னு சொல்லிட்டு ரொம்பவே அக்கறையா இருப்பாரு. உடம்பு சரியில்லன்னா ரொம்பவே துடிச்சு போவாரு. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல கூட கூட்டிட்டு போகாம டேப்லெட்ட போட்டு படுக்க வச்சிருக்கிறாரு. "ஏங்க என்னால முடியல தயவு செஞ்சு என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்கன்னு" தமிழ் செல்வி சொல்லுவாங்க. "இப்பதானேம்மா டேப்லெட் முழுங்கியிருக்க, இன்னும் கொஞ்ச நேரம் உடணும். அப்புறமா நிக்கலன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கலாம்" அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ் செல்வியும் கார்த்திகேயனுடைய நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்குறாங்க. ரொம்பவே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நம்ம ரூபா சமைச்ச சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு,
ரொம்பவே நம்ம தமிழ் செல்விய கவனிச்சுக்கோன்னு சொல்லி, ரூபாட்ட சொல்லி அட்வைஸும் பண்ணிட்டு போறாரு. அப்படி இருக்கிறப்ப, நம்ம தமிழ் செல்விக்கு நம்ம உடம்பு சரியில்ல. அதனால தான் அவரு ரூபா மூலியமா அவருடைய பாசங்கள காட்ட ஆரம்பிக்கிறார் போல. அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, தமிழ் செல்வியும் அத அசால்ட்டா எடுத்துக்கிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டு வழக்கம் போல நம்ம ரூபா வந்து, "நீ உடம்பு சரியில்லாம இருக்க. உனக்கு பாலாத்தி. உன்னுடைய கணவர் குடுக்க சொன்னாருன்னு" சொல்லி, ஒரு பால எடுத்துட்டு போயி, நம்ம தமிழ் செல்விக்கு குடுக்குறாங்க. தமிழ் செல்வியும் பாத்தீங்கன்னா, குடிச்சு முடிச்சுட்டு, அவங்களும் தூக்கத்துல ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த உறக்கத்துல இருக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரூபாவும், கார்த்திகேயனும் பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேத்துக்குமே தனிமையில இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ரெடி இவங்க 2 பேரும் பேசி நல்லாவே சந்தோஷமா ஒண்ணா பேசி பழகியிருப்பாங்க போல. அப்பதான் பாத்தீங்கன்னா, தன்னுடைய மனைவிக்கு தூக்கம் மாத்திரை மாதிரி குடுத்துட்டு, அவங்கள தூங்க வச்சுட்டு, இவங்க 2 பேரும் தனிமையில உல்லாசமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்துல. நம்ம தமிழ் செல்விக்கு 2, 3 நாளா இது மாரி தூக்கம் வருது. மத்தபடி தன்னுடைய கணவர் கண்டுக்கவே இல்லைங்கிறதுனால, அவங்களுக்கு டவுட்டுகள் வர ஆரம்பிக்குது. ஒரு நாள் பாத்தீங்கன்னா, ரொம்ப நேரம் மதியம் வரைக்குமே தூங்கிருவாங்க. யாருமே எழுப்பல. தன்னுடைய கணவர் கூட எழுப்பலன்னு சொல்லிட்டு, அரசல் பெருசால்லாம் எந்திரிச்சு கிச்சனுக்கு வருவாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா, ரூபாவுடைய ரூம்ல ஒரு பேச்சு சவுண்ட் கேட்கும். அத கேட்கிறப்ப பாத்தீங்கன்னா, கார்த்திகேயனும், ரூபாவும் ரூம்ல ஒண்ணா தனியா பேசிக்கிட்டு தனிமையில இருப்பாங்க. அத பார்த்த நம்ம தமிழ் செல்விக்கு ஆத்திரத்துல ரொம்பவே கத்தி கூச்சலிடுறாங்க. உடனே அவங்க 2 பேரும் வெளிய வந்துட்டு, நம்ம ரூபா வந்து தல குனிஞ்சு நிப்பாங்க கார்த்திகேயன். "இப்ப என்னம்மா உனக்கு பிரச்சனை என்ன ஆச்சு? எதனால அப்படி கத்துற?" அப்படிங்கிறப்ப, என்னங்க எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டீங்களே!" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்னம்மா நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன்? என்னமோ பெருசா பேசிக்கிட்டு இருக்கிறேன்." அப்படின்னு சொல்லுவாங்க. ரூபா உன்ன "ஹேடா நான் வீட்ல விட்டதுக்கு" தமிழ் செல்வி வந்து சொல்றாங்க. ரொம்பவே உன்ன வீட்ல பாவன விட்டதுக்கு எனக்கு வந்த பெரிய வினை தான் நீனு. ஏன்னா என்னோட வாழ்க்கைய வந்து இப்ப சீரழிச்சிட்டல. என்னுடைய கணவரையே கேட்டிருந்து பிரிச்சுட்டேன்." அப்படின்னு சொல்லி, தமிழ் செல்வி ரொம்பவே கதறி அழுவுவாங்க. ஒரு கட்டத்துல ரூபா அந்த நேரத்துல தல குனிஞ்சு நிப்பாங்க. கார்த்திகேயன் பாத்தீங்கன்னா, "இதுக்கெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்மளுக்கும் குழந்தை இல்லை. அதனால இந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா சினிமா செம்மையா இருக்கிறா. அதனால தான் ஒரு கட்டத்துல இந்த பொண்ணையும் திருமணம் பண்ணிக்கலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன்." அப்படின்னு சொல்லுவாங்க. "எப்படிங்க இப்படி திடீர்னு மனம் மாறுனீங்க? ஏற்கனவே குழந்தை இல்லைன்னு தானே ரொம்ப சந்தோஷமா நம்ம 2 பேரும் வாழ்ந்தா போதும். குழந்தை இருந்தா இருக்குது, இல்லாட்டி போகுதுன்னு சொன்னவங்க. இப்ப எப்படி உடனே நீங்க 2வது திருமணம் பண்ணிக்கணும்னு முடிவு எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு, நம்ம தமிழ் செல்வி கேட்கவும் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திகேயன் நான் முடிவு பண்ணிட்டேன்ம்மா. எனக்கு நாளைக்கு கல்யாணம் நடக்கப் போகுது. உனக்கு விருப்பம்னா, நீ இங்க இரு. இல்ல, இல்லாட்டி தயவு செஞ்சு கிளம்பி போயிரு. உனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் வேணா நான் குடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டத்துல நம்ம தமிழ் செல்வியும் பார்த்தீங்கன்னா, இது என்னடா ரொம்ப கஷ்ட காலமா இருக்குது. நம்மளுக்கு நம்ம இங்க இல்லன்னா, இன்னும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிரும். எப்படியோ பல்ல கடிச்சுக்கிட்டு, நம்ம இங்க இருக்கணும்னு சொல்லி அவங்களும் முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணிட்டு பாத்தீங்கன்னா, இவங்களும் வீட்ல இருக்கிறது, அவங்க 2 பேரும் ரொம்ப கொஞ்சம் பேசிக்கிது. தனக்கு கிடைச்ச பாசங்கள், அன்பு, காதல் எல்லாமே இப்ப ரூபாவுக்கு கிடைக்கிறதுனால, தமிழ் செல்விக்கு ரொம்பவே இயக்கம் பாத்தீங்கன்னா, மத்தபடி ரொம்பவே மன உளைச்சலாகவும் இருக்குது. ஒரு கட்டத்துல நம்ம கார்த்திகேயன் ரூபாவ ரொம்பவே கவனிக்கவும் ஆரம்பிச்சுட்டாரு. தமிழ் செல்விய விட்டுட்டு, தமிழ் செல்வி பாத்தீங்கன்னா சொல்லப்போனா வேலைக்காரி மாதிரி வீட்ல ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரூபா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, நல்லாவே நைட் ஃபுல்லா கார்த்திகேயனோட இருந்தவங்க, திடீர்னு ஆள காணாம். உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் செல்விட்ட நீ தான் என்னமோ சொல்லி, ரூபாவ வெளிய அனுப்பிச்சுட்ட. என்ன பண்ணுன? என்னுடைய ரூபாவன்னு சொல்லி, இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ரூபா பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு சாயந்திரம் 7 மணி போல வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரப்ப இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, "என்ன ஆச்சு? உங்க 2 பேர்த்துக்கும் எதனால இப்படி சண்டை போடுறீங்க?" "நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன்." அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே "என்ன ஆச்சு?" "உனக்கு ஏன் எதனால என்ன கூப்பிட்டு இருந்தா நானும் வருவேன்ல" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்லைங்க நான் வந்து பிரெக்னன்ட்டா இருந்தேன். எனக்கு இது புடிக்கல. அதனால போயி நான் வந்து அபார்ஷன் பண்ணிட்டு வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவரு ஓங்கி ஒரு அறை ஒண்ணு விட்டுட்டு, "எதனால அபார்ஷன் பண்ணிட்டு வந்த? என்னுடைய இரத்தம், என்னுடைய குழந்தை. அத போய் நீ அபார்ஷன் பண்ணிட்டு வந்த. இந்த குழந்தைக்காக தான நான் உன்ன திருமணமே பண்ணுனேன். மத்தபடி பார்த்தீங்கன்னா, உன்னுடைய அழகால் இல்ல" அப்படின்னு சொல்லுவாங்க. "அப்படியா என்னோட அழகு தானே புடிச்சிருக்குன்னு அன்னைக்கு சொன்னீங்க. அந்த அழகு கெட்டிடக்கூடாது. குழந்தை பெத்தா என்னுடைய அழகு எல்லாமே டோட்டலா மாறிடும். அதுக்கப்புறம் நீங்க என்னோட மேல பாசம் இருப்பீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அதனால தான் நான் போய் அபார்ஷன் பண்ணிட்டு வந்துட்டேன்." அப்படின்னு சொல்லி அறவிட்ட பிறகு அவர் சொல்லுவாரு, "நீங்க என் குழந்தைய அழைச்சிட்டு கலைச்சிட்டு வந்துட்ட. இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றப்ப தான், நம்ம ரூபா வந்து நீங்க யாரு என்ன அறையறதுக்கு?
ஏன் எதனால என்ன அரைஞ்சீங்க? என்னுடைய விருப்பம். நான் வந்து தாய் ஆகுறதும், ஆகாததும் என்னுடைய விருப்பம். நீங்க இதுல ஒரு பொழுதும் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டத்துல இவரும் சோர்ந்து போயிருவாரு. இவங்களும் பாத்தீங்கன்னா, டியூட்டிக்கு போயிட்டு வரப்ப, நம்ம நம்ம பாத்தீங்கன்னா, ஓ! தமிழ் செல்வி அப்பதான் ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு, இவங்களும் வருவாங்க. சொல்லப்போனா இவங்களும் பிரெக்னன்ட்டா இருப்பாங்க. ஆனா நம்ம தமிழ் செல்வி, தன்னுடைய கணவரிட்ட இந்த விஷயத்த சொல்லாம, ஒரு கட்டத்துல இது எப்படி வீட்ட விட்டு வெளிய போயிரணும்னு முடிவும் பண்ணிருவாங்க. ஏன்னா, நம்மளுக்கு ஒரு குழந்தை தனக்குன்னு வந்துருச்சு. இந்த குழந்தைய நம்ம வந்து கடவுளா குடுத்தது. இந்த குழந்தைக்காக தான் நம்ம இவ்வளவு நாள் ஏங்கிக்கிட்டே இருந்தோம். இப்ப கடவுள் குடுத்ததுனால, இவர்ட்ட சொல்லி, அவருடைய வாழ்க்கைய அவர் வாழ்ந்துட்டு போகட்டும். நம்ம இந்த குழந்தைக்காக வாழலாம். வீட்ட விட்டு வெளிய போகணும்னு முடிவெடுத்த நம்ம தமிழ் செல்வி அன்னைக்கு, நைட் வீட்ட விட்டு கிளம்புறப்ப நம்ம கார்த்திகேயன் வந்துருவாரு. ஆபீஸ் வேல முடிஞ்சு வரப்ப பார்த்த பிறகு, எங்க போற தமிழ்? எதனால எதுக்கு பையில ஏதோ பேக்லாம் எடுத்துட்டு போறியே? என்ன ஆச்சுன்னு கேட்கிறப்ப, இல்லங்க ஒண்ணுமில்ல. சும்மா தான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாம் நட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம கார்த்திகேயன் இவங்க மயங்கி ஒரு மாரியா பேசுறத பார்த்துட்டு, "உனக்கு ஏதோ உடம்பு முடியலன்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு போய்க்கலாம். நாளைக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்லைங்க பரவால்ல. நான் கெளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கெளம்புவாங்க. கொஞ்ச தூரம் போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்த்திகேயன் ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போய் காட்டுறப்ப, அவங்க வந்து பிரெக்னன்ட்டா இருக்கிறாங்கன்னு சொல்ற விஷயம் இவங்களுக்கு தெரியுது. ஒரு கட்டத்துல நம்ம கார்த்திகேயனும், நம்ம தமிழ் வந்து பிரெக்னன்ட்டா இருக்கிறாளா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த குழந்தைக்காக என்னுடைய வாழ்க்கைய சரிபாங்கா 2 பேத்துக்கு பிரிச்சு குடுத்துட்டேன். இப்போதைக்கு ஒரு வாழ்க்கை அந்தரத்துல நிக்குது. இன்னொரு வாழ்க்கை எனக்கு கடவுள் இப்ப தான் குடுக்குறாரு. இப்போதைக்கு நான் எப்படி தமிழ் செல்வி கிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்லி, ஒரே தயக்கத்துல கார்த்திகேயன் நின்னுகிட்டு இருக்கிறாரு. ஆ அப்பதான் பாத்தீங்கன்னா, தமிழ் செல்வி இல்ல பரவாயில்லைங்க. எனக்கு நல்லா ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கிளம்ப போறப்ப என்ன மன்னிச்சிருமா, நான் அவளுடைய பேச்ச கேட்டுக்கிட்டு, "அ என்ன அவ ஏதோ பண்ணிட்டா. அதனால தான் நான் அவ சைடு சாஞ்சுட்டேன். நம்ம 2 பேரும் எப்படி இருந்தோம்? என்னை எப்படிதான் உன்னிட்ட இருந்து பிரிச்சான்னு தெரியல. ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாமா என்ன? நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்ப செய்ய மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க மன்னிப்பு கேட்பாங்க. ஆனா நம்ம தமிழ் பாத்தீங்கன்னா, அத மன்னிக்கிறத ஏத்துக்கல. ஏன்னா எனக்கு வந்து நீங்க துரோகம் பண்ணி இன்னொரு பொண்ணோட வாழ்ந்துட்டீங்க அப்படி இருக்கிறப்ப, நாளைக்கு வேற ஒரு பொண்ணோட போக மாட்டீங்கன்ற என்ன நிச்சயம்? என்னை தனியா விட்டுடுங்க. நான் என் வாழ்க்கைய நல்லபடியா நான் இப்படியே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல பரவால்ல. எனக்கு வசரமாச்சும், என் குழந்தைக்கு வசரமாச்சும், நீ என்னோட இருந்து தான் ஆகணும். ஒரு கட்டத்துல என் குழந்தைய பெத்து குடுத்துட்டு, வேணா நீ போய்க்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால நம்ம பார்த்தீங்கன்னா, தமிழும் 10 மாசமா அதே வீட்லயே இருப்பாங்க. இவங்க பிரெக்னன்ட்டா இருக்கவும் பல மடங்கு பாசங்கள கார்த்திகேயன் இவங்களுக்கு காட்ட ஆரம்பிப்பாரு. உடனே நம்ம ரூபாவும் இவரு மாறிட்டாரு. இதுக்கப்புறம் இந்த கட்டாயப்படுத்தி வாழ்றது இவர்ட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் இந்த வீட்ட விட்டு கிளம்பிருவாங்க. வீட்ல இருந்த ஒரு ரூ. 2,00,000 பணத்தையும் எடுத்துட்டு போடிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்த்திகேயன், இவன் இந்த பணத்துக்கு ஒசரம் தான் என்னோட வாழ்ந்தா போல, வீட்ல இருந்த பணங்கள எடுத்துட்டு ஓடிட்டான்னு சொல்லி, தன்னுடைய தமிழ்ச் செல்விகிட்ட சொல்லி புலம்பவும் செய்றாரு. உடனே அவங்களும் எதுவுமே பேசல. ஒரு 10 மாசமா நரக வேதனையில இருக்கிற மாதிரி தான் அவங்களும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. என்னதான் கணவன் மனைவியா இருந்தாலும், பாசங்கள் எதுலயுமே ஷேர் பண்ணிக்காம ஒரு சடம் மாதிரி தான் இருக்கிறாங்க. குழந்தை பொறந்துருச்சு. நல்லபடியா ஒரு பொண் குழந்தை பொறந்த பிறகு பார்த்தீங்கன்னா, அப்பயும் அமைதியாவே இருக்கிறாங்க. எதுவுமே பேசல. இருந்தாலும் இத்தனை மாசமா எனக்கு தண்டனை குடுத்துட்ட, இதுக்கப்புறம் என்னால தாங்க முடியாது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கார்த்திகேயன் தமிழ் செல்வி கிட்ட கதறி அழுகுறாரு. ஒரு கட்டத்துல இவங்க எதுக்குமே விருப்பமில்லாம வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கை வேண்டாம்னு சொல்லிட்டு, ஒரு டிவோர்ஸ் நோட்டீஸ் எடுத்துட்டு வந்து, "உனக்கு பிடிக்கலன்னா, எனக்கு கையெழுத்து போட்டு குடுத்துரு. நான் எப்படியோ வாழ்ந்துக்கிறேன். ஆனா என்னுடைய குழந்தைய மட்டும் என்கிட்ட குடுத்துரு" அப்படின்னு சொல்லி கெஞ்சுவாரு. உடனே நம்ம தமிழ் செல்வியும், "என்னங்க என்னதான் இருந்தாலும், நீங்க என்னுடைய கணவர். நீங்க ஏதோ ஒரு வழியில தப்பா போயிட்டீங்க தான். அத என்னால ஏத்துக்க முடியல. இருந்தாலும் என்னால கொஞ்சம் கொஞ்சமா அத மறக்க நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால தான் இவ்வளவு நாள் எனக்கு டைம் எடுக்குது. இருந்தாலும் உங்கள டிவோர்ஸ் பண்ண எனக்கு துளியும் மனசு இல்லைங்கன்னு சொல்லி, இவங்களும் கதறி அழுவ ஆரம்பிப்பாங்க. ஒரு கட்டத்துல இவங்க 2 பேரும் அந்த குழந்தைக்கு வசரம் வாழ்ந்தாலும் கூட, அவங்க மனசு மாதிரி மறுபடியும் பழையபடி மாறுறதுக்கு கொஞ்சம் டைமிங் எடுக்கும். ஏன்னா, அந்த அளவுக்கு நேசிச்சு காதலிச்சவங்க, திடீர்னு மனம் மாறி மேரோட பொண்ணோடய போனதுனால, இவங்களால அத ஏத்துக்க முடியாம ரொம்பவே தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம கார்த்திகேயனுக்கு எத்தன மாசமா பனிஷ்மென்ட் குடுத்தவங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பேசி பழக ஆரம்பிச்சு, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா நல்ல நிலைமைக்கு வந்து,
நல்ல முறையில வாழவும் ஆரம்பிக்கிறாங்க இந்த கதைய. பத்தின கருத்துக்கள கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க வாங்க.